வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். ஹாப்பி நியூ இயர் 2023. 2023ல நீங்கள் உங்களோட கெரியரை இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் அந்த ரிலேட்டிவாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜாபுக்கும் ட்ரேடருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு எந்தெந்த விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பை ட்ரேடிங் ரிலேட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நமக்கு மந்த்லி ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு இன்கம் அப்படின்ட்டு இருக்கும். அந்த மந்த்லி வர ஒரு இன்கம்ல மெடிக்கல் அப்படின்ட்டு ஒரு கவரப் வந்து அந்த ஆஃபீஸ்லேயே நமக்கு பண்ணி தருவாங்க. ட்ரேடராக நம்ம சூஸ் பண்றோம் அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நமக்கு கிடையாது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கும். நாளைக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப நம்ம வச்சிருக்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஃபுல் டைம் ட்ரேடரா ஆகணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க இந்த 5 விஷயத்தையும் நீங்க கம்பல்சரி பண்ணணும். எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா ஃபுல்லாவே வச்சிருக்க மொத்த கேபிட்டலையும் நம்ம ஷேர்ஸ்லயே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத நீங்க ட்ரேட் பண்றீங்களா இல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா அப்படின்ட்டு டிசைட் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப உங்களோட growth வந்து நல்ல ரிட்டர்ன் இருக்கும். நெக்ஸ்ட் 10 இயர் கழிச்சு இந்த ஷேர் மூவ்மெண்ட் ஆகும். அப்ப நம்ம செல் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நமக்கு கண்டினியூவா நம்மளோட கிராஃப் அப்படியே இருக்கும். இதுவே நம்ம ட்ரேடரா இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளோட கிராஃப் ஒரு நாள் ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் கலந்து வந்திருக்கனால நம்மளோட கிராஃப் அப் அண்ட் டவுன்ஸ்ல வந்து இருக்கும். நம்ம வச்சிருக்க மொத்த அமௌண்ட்டையும் ஒரே இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம 20% இன்வெஸ்ட்மெண்ட்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 20% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. தேர்டா நீங்க கண்டிப்பா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு எந்த ஒரு கவரப்பும் இருக்காது. நம்ம சடனா ஒரு அமௌண்ட் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்காக நம்ம செலவு பண்ற அமௌண்ட் தான் வந்து தப்புன்னு ஒரு பெரிய எமர்ஜென்சியா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல உங்களோட ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஃபோர்த் ஒன்னா நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இது ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல கண்டிப்பா நீங்க லைஃப் இன்சூரன்ஸை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன்னு எடுத்து வைங்க. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு கவரப்பா வந்து கண்டிப்பா இருக்கும். ஃபிஃப்த் ஒன்னா கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம கோல்டு பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கழுத்துல ஒரு செயினா வாங்கி போட்டிருக்கோம் அப்படின்னா கூட அந்த செயின் வந்து ஒரு அமௌண்ட் வந்து அதுல லாக் பண்ணி தான் வச்சிருப்போம். அது மூலியமா நமக்கு எந்த ஒரு இன்கமும் கிடைக்காது. இதுவே நம்ம சவரின் கோல்டு பாண்ட் அந்த மாதிரி நம்ம கோல்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கப்ப அதோட பர் இயருக்கு 2.5% அப்படின்னு கிடைக்குது அப்படின்னாலும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்டா நமக்கு ரிட்டர்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் 5 இயர் இல்ல 7 இயர்ஸ் கழிச்சு அதை நம்ம அன்லாக் பண்றப்ப அந்த டைம்ல கோல்டோட ரேட் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற பிரைஸ்ல நம்மளால செல்லும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். நீங்க ஃபுல் டைம் ட்ரேடரா நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நமக்கு எந்தெந்த விஷயங்கள் அடிப்படையா இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட கிளாஸ்ல இந்த 2000 அமௌண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துறேன். உங்களுக்கு எந்தெந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எது உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு நான் சஜெக்ஷன் வந்து கொடுப்பேன். நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல எந்த உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும் இல்ல லைஃப் இன்சூரன்ஸா இருக்கட்டும் எதையுமே ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்ட்டு மார்க்கெட்ல எல்லாமே நம்பி பண்ணக்கூடாது. நம்மளும் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்றது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். பட் என்னோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து டிசிஷன் எடுத்து உங்களோட லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நியூ இயர் அதுமா ஒரு வீடியோவா மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டாபிக்கோட தனித்தனி வீடியோஸ் அப்கமிங் டேஸ்ல நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்றேன். அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.